சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே அவர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முதல்வர், பெஸ்ட் முதல்வர்னு சொல்லியிருக்காரு. இந்த திமுகவினர் பரப்பிட்டு இருக்காங்க. அவர் ஸ்டாலின் அவர்களை பெஸ்ட் முதல்வர்னு சொன்னாரா? அப்புறம் ஏங்க அவர் கொளத்தூர்ல தோக்கடிச்சாங்க? ஸ்டாலின் முதல்வராக செயல்பட்டதை விட பிஎஸ் பாபு என்னவாக செயல்பட்டார்? இவர் யார்? இவர் இந்த தீப்கே இன்னும் பார்த்தீங்கன்னா 3 வருஷமா தான் அமெரிக்காவில் போய் ஏதோ படித்து வந்திருக்காரு. ஆனால் அந்த திப்கே அது 3 வருஷத்துக்கு முன்னாலே எங்கே இருந்தார்னா ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு 2ஆம் மட்டத்தில் அல்லது 3வது கட்ட நிர்வாகியாக இருந்தார். ஆனால் திப்கே என்ன ஒரு தேசிய அளவுக்கு ஒரு தலைவரா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அபிஜித் திப்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு தெரியும், எவ்வளோ பேர் முதல்ல இதை உச்சரிக்க முடியும்? திப்கே ஸ்டாலினை சிறந்த முதல்வர் என்று சொல்லி புரோஜனம் இல்லையா? கொளத்தூர்ல அவர் முதல்ல ஜெயிக்கலையா? திப்கே என்ன அவர் யார் அடுத்த பிரதமர்னு முடிவு பண்ற அதிகாரம் திப்கேட்ட கொடுத்துட்டாங்களா மக்கள்? இல்லையே. திப்கே சொல்லி தமிழ்நாட்டில் யார் ஓட்டு போடுவாங்க? பாஜக அந்த பக்கம், காங்கிரஸ் இந்த பக்கம் 3வது அணி. அந்த 3வது அணியை திப்கே போன்றவர்கள், இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியோ இல்லை அவரை போன்றவர்களோ இதை ஒன்றுபடுத்துகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு தானே லாபம். இதை தாண்டி இந்த 3வது அணி சொல்றீங்களே, இதுக்கு யார் தலைவர்? ஸ்டாலினை மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் தலைவராக ஏற்றுப்பாங்களா? திப்கே யாருன்னே நிறைய பேருக்கு தெரியல. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே 3வது அணி என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னு கேட்டால் இந்த 3வது அணிக்கு தலைமை இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் யாரும் இல்லாதனால 3வது அணி என்னைக்குமே போனி ஆகாது. அது திப்கே இல்லை, திப்கேயோட தாத்தா வந்தாலும் அது போனி ஆகாது. இப்போ திமுகவில் உள்ள அதிருப்தி, அங்கே உள்ள அந்த 13 மாவட்ட செயலாளர்கள் ரிலீஸ் ஆகிறாங்கல்ல, எவ்வளோ பேர் தாவேக்காக வருவாங்க? ஏன் தாவேக்கான்னு சொல்லணும்னா, இப்போ வேற எந்த கட்சி இப்போ இருக்கு தமிழ்நாட்டில்? திமுக அதிமுக இல்லாமல் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி என்பது இப்பொழுது தாவேக்கா தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசதி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின்சன், சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க சார். சிஜேபி தலைவர் அபிஜித் தீப்கே அவர்கள் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முதல்வர், பெஸ்ட் முதல்வர்னு சொல்லியிருக்காரு. அதை திமுகவினர் பரப்பிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாஸில். பெஸ்ட் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தென் மாநில முதல்வர்கள், இன்னொருத்தர் பினராயி விஜயன் அவர் பெஸ்ட் முதல்வர் சொல்லியிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவாலை பெஸ்ட் முதல்வர் சொல்லியிருக்காரு. ஒரு 3வது அணியை, காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை உருவாக்க பார்க்கிறாரா அபிஜித் தீப்கே என்ற ஒரு கேள்வியும் எழுது. இது 2-3 தடவை 2-3 பாராளுமன்ற தேர்தலில் முயற்சி நடந்திருக்கு. இந்த முறை அந்த முயற்சி வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவும் படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? அவர் ஸ்டாலின் அவர்களை பெஸ்ட் முதல்வர்னு சொன்னாரா? ஆமாம். அப்புறம் ஏங்க அவர் கொளத்தூரில் தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிச்சாங்க? அவரை விட விஎஸ் பாபு அங்கே நின்னார். அவர் சேகர் பாபுவோட சிஷியராக இருந்து அதே பூர்வீகம், அதே வகைரால இருந்து அவர் தான் ஜெயிச்சார். கூட ஹைகோர்ட்டில் அது எடுத்து கேஸ் போட்டிருக்காரு, நான் தான் வெட்டின்னு. அது அவசர வழக்காக விசாரிக்க மறுத்துட்டாங்க. அது விசாரிப்பாங்க. 2011 சைதை துரைசாமி ஃபைல் பண்ண வழக்கே ஸ்டாலின் அவர்களின் வெற்றி செல்லாதுன்னு போட்ட வழக்கே இன்னும் தீர்ப்பு வரல. 15 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியாது. இது இருக்கும் பொழுது இப்போது முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக செயல்பட்டதை விட விஎஸ் பாபு என்னவாக செயல்பட்டார்? சார், அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் சார், தமிழ்நாட்டை பொருளாதார வளர்ச்சிக்கு கொண்டு போனது இல்லைங்க. நான் சொல்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு தான் நான் அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் கேள்வியே கேட்குறதுனா உங்களுக்கு உரிமையா? நான் கேள்வி கேட்கக்கூடாதா? அப்படிலாம் ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. யூடியூப்பில் ஏதாவது சட்டம் இருக்கான்னு கெஸ்ட்டு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு. அது என்ன, நீங்களே கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும். நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். விஎஸ் பாபு நிர்வாகத்தில் என்ன சாதித்து விட்டார் என்று மக்கள் ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்தார்கள், இல்லை விஎஸ் பாபுவை ஜெயிக்க வைத்தார்கள். காரணம் ஏதோ விஎஸ் பாபுன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் பேர் விஎஸ் பாபுப்பா அப்படின்னு தெரியல. உண்மையா இல்லையா? ரைட். இப்போ ஸ்டாலின் அவர்களை சிறந்த முதல்வர்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி 3வது அணி அதுதான் சொல்கிறாங்க. பினராயி விஜயன் சிறந்த முதல்வர்னு சொல்கிறாரு. இப்போ காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது அணியை, பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு அணி உருவாக்கணுங்கிறது தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பாம்பூச்சின்னு தமிழில் சொல்கிறோம். அது ஏதோ பேர். அது தமிழ்நாட்டில் முதல்ல நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துங்க. தமிழ்நாட்டில் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அபிஜித் திப்கே இந்த பேரை தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு தெரியும், எவ்வளோ பேர் முதல்ல இதை உச்சரிக்க முடியும்? தயவு பண்ணி சட்டமன்றத்தில் டெஸ்ட் பண்ணாதீங்க. முக்கால்வாசி பேர் தாவேக்கால ஃபெயில் ஆயிடுவாங்க.
தாவேகால மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளையும் சொல்கிறேன், தாவேகால ஆளுங்கட்சிங்கிறதுனால. ஏன்னா அது எப்போவுமே நீங்கள் வந்து நம்ம வந்து அது வந்து குறையாக கூட சொல்லலை. சாதாரண தமிழை எழுதி படிக்கும்போது தவறு வருது. ஸ்டாலின் அவர்கள் வந்து படிக்கும்போது தவறுகள் வந்ததை விமர்சனம் செய்தார்கள். உதயநிதி தவறு செய்ததை விமர்சனம் செய்தார்கள். இப்போது ஒரு அமைச்சர் வந்து பர்வேஸ் நினைக்கிறேன் 1,01,00,000 100 கோடியே 34,83 ஏதோ ஒன்று சொன்னார். இவர் என்ன மொழி பேசுகிறாருன்னே புரியல, கணக்கும் புரியல, மொழியும் புரியலன்னு சொன்னாங்க. மரிய வில்சன் நிதி அறிக்கை படிக்கும்போதும் உள்ள தவறுகளை சுட்டி காட்டி எதுக்காக சொல்லணும்னா இங்கே யார் திப்கேனே தெரியாது. இப்போ திப்கே தெரியும், ஸ்டாலினை தெரியும். திப்கே வந்து ஸ்டாலினை சிறந்த முதல்வர் என்று சொல்லி புரோஜனம் இல்லையா? கொளத்தூரில் அவர் முதல்ல ஜெயிக்கலையா? நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. திப்கே என்ன அவர் வந்து யார் அடுத்த பிரதமர்னு முடிவு பண்ணுற அதிகாரம் திப்கேட்ட கொடுத்துட்டாங்களா மக்கள்? இல்லையே. திப்கே சொல்லி தமிழ்நாட்டில் யார் ஓட்டு போடுவாங்க? இல்லையா? திப்கேவுக்கு தமிழ்நாட்டில் என்ன ஹோல்டு இருக்குது? கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, அதை சிஜேபின்னு சொல்லக்கூடியது, இங்கே சைதாப்பேட்டையிலையும் மதுரையிலையும் போராட்டம் நடத்துகிற போது சென்னையில் அதில் யார் அதில் உட்கார்ந்தது? ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்டத்தை மாணவர் அணி, இவங்க தான் வந்து செங்கொடி ஏந்தி உட்கார்ந்துருந்தாங்க. பேனர் மட்டும் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு. காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு தமிழ்நாட்டில் யார் நிர்வாகி? சார் பிரகாஷ் ராஜ்லாம் வராரு, கூட்டம் போடுறாங்க, நிறைய பேர் வந்து கூடுறாங்க சார். சிஜேபின்னு பின்னாடி பேனர்லாம் போட்டிருக்கு. பின்னால் பேனர் வந்து இப்போ எனக்கு பின்னால் சிஜேபின்னு பேனர் போட்டு நான் உட்கார வச்சு பேசுகிறேன். அப்போ நான் சிஜேபி நிர்வாகியா? பிரகாஷ் ராஜ் இது வரைக்கும் சிஜேபி நிர்வாகி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா இல்லை அறிவிக்கப்பட்டிருக்கிறாரா? அதாவது பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு வரும்போது பிரகாஷ் ராஜ் அந்த இடத்துல வந்துடுறார். அவர் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராகவே சில கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கார். சமீபத்தில் கூட நான் வேறு ஒரு நிகழ்வில் பேசுகிறேன். அதாவது எனக்கு வந்து பிரகாஷ் ராஜ் வந்து மிக அருமையான கலைஞர், மிக அருமையான நடிகர், எனக்கு மிகவும் பிடித்தமான நடிகர், அது வேறு. ஆனால் பிடித்தமான நடிகருக்கும் பிடித்தமான தலைவரோ இல்லை அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. கமல்ஹாசன் கூட தான் வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருக்கு வந்து மிக பிடித்த ஒரு நடிகர், மிகச்சிறந்த ஒரு கலைஞர். இந்தியாவிலேயே ஒரு ஒரு நடிப்பு திறமையில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம், அதுக்கப்புறம் வந்து கமல்ஹாசன் தான் சொல்லுவாங்க. நடிப்பு திறமையில், நட்சத்திர திறமையில் எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க, ஸ்டார்னு ரஜினிகாந்த் அவர்கள். சிறந்த நடிகர் கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது கமல்ஹாசன். ஆனால் அவர் அரசியலில் வந்தபோது என்னாச்சு இல்லையா? இந்த வித்தியாசத்தில் நம்ம திப்கே சொல்கிறாருன்னா அவர் வந்து இந்த மூன்றாவது அணியை ஒருமைப்படுத்துவதற்கு, ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். இவர் யார்? இவர் இந்த திப்கே இன்னும் பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக தான் அமெரிக்காவில் போய் ஏதோ படித்து வந்திருக்காரு. ரைட், அமெரிக்காவில் போய் ஏதோ படிக்கிறாரு, வாய்ப்பு கிடைச்சது படித்தார். அதில் கூட அவருக்கு எங்கேருந்து அவ்வளோ பணம் வந்துச்சுலாம் கேட்குறாங்க. நம்மளாம் கேட்கல, அவருக்கு எங்கேருந்தோ வந்துச்சு, அவர் போய் படிச்சுட்டு வர்றாரு. யாரோ பணம் கொடுத்துட்டு போகிறாங்க. அது ஒரு பெரிய ஒவ்வொருத்தர் பின்னாலையும் நம்ம போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த திப்கே அது 3 வருஷத்துக்கு முன்னால் எங்கே இருந்தார்னா ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு 2ஆம் மட்டத்தில் அல்லது 3வது கட்ட நிர்வாகியாக இருந்தார். அது கெஜ்ரிவாலோட கட்சி. அதனால தான் அவர் வந்து கெஜ்ரிவால் ஒரு சிறந்த நிர்வாகின்னு அங்கே சப்போர்ட் பண்ணார். ஏன்? கெஜ்ரிவால் அவர்களுக்கும் பிஜேபிக்கு எதிர்கட்சி, ஆனால் காங்கிரஸோட ஒத்து போல. மம்தா அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பிஜேபியோட ஒத்து போகாது, காங்கிரஸோடையும் ஒத்து போகாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு, இதுக்கு முன்னால் காங்கிரஸோடு தான் இருந்தாங்க, இந்த தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபியோடையும் ஒத்து போகாதுன்னு சொல்ல முடியாது. தேவைப்பட்டால் திமுக டெல்லியை அணுகாமையாக போது அவசியம் வந்தால். ஆனால் கொள்கை அளவில் வந்து பாஜக உள்ளே வந்துடும் சொல்லியே இவங்க வழக்கமாக அரசியல் பண்ணுவாங்க. இப்போது தற்கால நிலைமையில் இந்த தாவேக ஆட்சி அமைச்ச பிறகு காங்கிரஸும் இவர்களுக்கு அந்நியமாகிவிட்டது, எதிரியாகிவிட்டது ஏதோ ஒரு வகையில். அப்போ இந்த உதிரியாக இருக்கக்கூடிய உதிரிகளை எல்லாம் ஒன்றாக சேர்ப்பதற்கு இந்த திப்கே வந்து ஒன்று அவர் வந்து முயல்கிறார், இல்லை அவர் பயன்படுத்தப்படுகிறார். ஆனால் திப்கே என்ன ஒரு தேசிய அளவுக்கு ஒரு தலைவராக என்றால் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லணும்னா, ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தில் திப்கே யாருன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு கூட்டம் வந்தது, அவர்கள் நீட் தேர்வு எதிராக. அதில் நிறைய பேர் வந்து கன்னியாஸ்திரிகள் ஊர்வலம் வந்தாங்க. அவங்களுக்கும் நீட் தேர்வு பேப்பர் லீக்குக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் என்ன சம்பந்தம்? பாகிஸ்தான் கொடி பிடிச்சிக்கிட்டு ஒரு இஸ்லாமியர்களில் ஒரு சிலர், எல்லா இஸ்லாமியர்களையும் சொல்லலை, ஒரு சிலர் பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கும் இந்தியாவில் நீட் தேர்வு தகவல் கசிவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது.
அதே பேப்பர் லீக் வந்து இதில் பஞ்சாபில் நடந்திருக்கு. இப்போது அதுக்கப்புறம் இந்த ஜந்தர் மந்தர் பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கே? ஜார்க்கண்டில். அங்கே யார்? ராகுல் காந்தியும், அதாவது காங்கிரஸும் சிபு சோரனுடைய ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் கூட்டணி ஆட்சி. சிபு சோரன் ராகுல் காந்தியோட உருவ பொம்மையில் எரிச்சிருக்காங்க. இந்த திப்கேவோ இந்த சௌரவ் தாஸ்னு அவர் கூட இருக்கார். இவங்க அந்த வகையால் 2-3 பேர் தான். இந்த 2-3 பேரில் யாருமே போகல. கேட்டால் நாங்கள் மனதளவில் ஆதரவு கொடுக்குறோம் ஜார்க்கண்ட்லன்னு. ஜார்க்கண்ட் மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணி அவங்களாம் கைதாகி அவங்களாம் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க, ஜெயிலில் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் வெடித்திருக்கிறது. அங்கேயும் பிரச்சனை என்ன? இந்த பேப்பர் லீக்கு. அதுக்கு மத்திய அரசுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை, இது அந்த அரசு சம்மந்தப்பட்டது. பஞ்சாபில் லீக் ஆகிருக்கு இதே மாதிரி ஒரு அரசு தேர்வில். பஞ்சாபில் யார் ஆட்சி செய்கிறது? ஆம் ஆத்மி கட்சி. இப்போ ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவால் சிறந்தவர்னா பஞ்சாபில் பேப்பர் லீக் ஆச்சு. அந்த பேப்பர் லீக்காக தானே அவர் திப்கே வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணார். பஞ்சாபில் ஏன் போய் பண்ணல? அவர் ஒரு காலத்தில் 3 வருடத்துக்கு முன்னால் நிர்வாகியாக இருந்த ஆம் ஆத்மி கட்சி அங்கே பகவத்சிங் மான் அந்த ஆட்சி பண்ணுறாருல, அந்த போராட்டத்தில் ஏன் அவர் போய் கலந்துக்கல? அப்போ அவருடைய கருத்து எண்ணம் வந்து நேர்மையாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து என்ன வெளிநாட்டிலிருந்து பணம் அவருக்கு அனுப்பப்பட்டது. ஜார்ஜ் சோரோஸோட வந்து ஒரு ஏதோ அந்த மாதிரி, அதாவது இந்தியாவுக்கு எதிரான ஜார்ஜ் சோரோஸ். நீங்கள் வந்து என்ன சார் எல்லாரும் ஜார்ஜ் சோரோஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இந்தியாவுக்கு எதிரானவன்னு சொல்கிறீங்க. என்னை விட வேறு சிறந்த சாட்சி வந்து நான் அது பெருமைக்காக சொல்லலை. இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்ட போது, இந்தோனேஷியா அந்த அதிபருக்கு நான் ஆலோசகராக இருந்தபோது அங்கே ஒரு கமிட்டி, ஒரு குழு போட்டு ஜார்ஜ் சொரோஸ் தான் இந்த பொருளாதார சரிவுக்கு, எங்கே இந்தோனேஷியா மட்டும் இல்லை, தென்கிழக்கு ஆசியாவில், அதாவது வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து, இது வரிசையாக அந்த தென்கிழக்கு ஆசியா பூரா வந்து அந்த பொருளாதார சரிவு ஏற்பட்டது. அதற்கு காரணம் ஜார்ஜ் சோரோஸுடைய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி, ஐயா வம்பு பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு கேட்குறதுக்காக ஒரு குழு வந்து பொருளாதார குழு இந்தோனேஷியாவிலிருந்து அமெரிக்கா சென்றது, நியூயார்க்கு. அந்த குழுவில், ஏன்னா அப்போ நான் வந்து அந்த அதிபருக்கு ஆலோசகராக இருந்தால நானும் இணைக்கப்பட்டேன். நான் மட்டும்தான் அந்த குழுவில் போனேன்னு சொல்ல, அது ஒரு 8 பேரோ 9 பேர். அப்போ வந்து இந்தோனேஷியாவில் அவங்க என்ன சொல்கிறது, நிதி அமைச்சராக இருந்த அவங்க பேர் இந்திராணியா ஏதோ ஒரு பேர், அவங்க தலைமையில் போனோம். ஜார்ஜ் சொரோஸை நாங்கள் பார்த்தது ஒரு 2 நிமிஷமோ 2.5 நிமிஷமோ. அவருக்கு கீழே உள்ள அடுத்த நிலையில் உள்ளவராக பார்த்தோம். அவருடைய வேலையே வந்து பல ஆட்சிகளை கவிழ்ப்பது. பாப்புலராக ஒரு 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 நாட்டில் ஒரு நல்ல போயிட்டுருக்குன்னா அதை கெடுத்து அதை வந்து கவிழ்த்து அவருடைய நிறுவனங்கள் உள்ளே புகுந்து ஒரு லாபம் சம்பாதிப்பது. அவருடைய தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய, அவருடைய அதாவது ஒரு நாட்டினோட ஆட்சியே ஆட்டி வைக்கிற அளவுக்குன்னா அது எவ்வளோ பெரிய நிறுவனமாக அவர் குழுமமாக இருக்கணும். இவருடைய தொடர்பு இவங்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது, நமக்கு தெரியாது. நம்ம வந்து அதுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட தெரியாது. அந்த மாதிரி வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒருவர் சொல்கிறத வச்சுக்கிட்டு சரி இப்போ இவர் வந்து திப்கே சொல்லிட்டாரு ஸ்டாலின் சிறந்த முதல்வர்னு. இப்போ நான் நாளை காலையில் கோட்டைக்கு வந்து விஜய் போகும்போது அவரை வந்து நடுவில் தடுத்துட்டு ஸ்டாலின் சாரை கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்களா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயமா? இல்லை. திமுகவில் உள்ள பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு, கனிமொழி வர்சஸ் உதயநிதி வர்சஸ் சபரீசன், இப்படி பல சீனியர்ஸ் வர்சஸ் ஜூனியர் எல்லாம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குல்ல. 13 மாவட்ட செயலாளர் வந்து 70 வயசுக்கு மேலே அடிச்சுட்டுறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க மாநில தலைவர், பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து 70 வயசுக்கு மேலே ஆனால் பரவாயில்ல, ஏன் எங்களுக்கு மட்டும் 70 வயசு மட்டும் இல்லை, கீழ் லெவலில் பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர்லாம் வந்து 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ 45 வயசுக்கு மேலே இருக்குது, 50 வயசுக்கு மேலே இருக்குது. அவங்க சொல்கிற அந்த 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 நிலைப்பாடு அந்த அளவுகோலுக்கு மேலே இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான்? புதுசாக வரவனுக்கு அவன் ஒத்துழைப்பானா? எந்த கட்சியாக இருந்தால், நான் திமுகன்னு சொல்லலை, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒத்துழைப்பாங்களா? ஒத்துழைக்க மாட்டாங்க, இடைஞ்சல் பண்ணுவாங்க. எப்போவுமே எதிர்கட்சியில் இருக்கிற எதிரியை விட உள்கட்சியில் உள்ள எதிரி தான் மிகவும் ஆபத்தானவர். உதாரணம் அதிமுகவுடைய இன்றைய நிலைமை. அந்த நிலைமை திமுகவுக்கும் வரலாம், எந்த கட்சிக்கும் வரலாம், அந்த மாதிரி நிலைமை. இப்போ தாவேக்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி 2 அணி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? என்ன அணி சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று தாவேக்கா அணி, ஒன்று அதிமுக தாவேக்கா அணி, செங்கோட்டையன் அணி. அதான் அதிமுகவில் ஏன் விஜயபாஸ்கர் விட்டீங்க? 2 விஜயபாஸ்கர் விட்டீங்க, இசக்கி சுப்பையா, மரகதம் குமாரவேலா, அது வரிசையாக
பெருந்துரை ஜெயக்குமார், இப்படி அங்கேருந்து வந்தவங்க இன்னும் பல பேர் வந்து வரணும். இன்னும் இப்போ சொல்கிறாங்க இன்னொரு 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகலேருந்து வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சது நம்பர் கம்மியாக சொல்கிறாங்க, 5 இல்லை, அதிகமாக இருக்கும் போல இருக்குது. திமுகவிலிருந்து 3 பேர் முன்னாள் அமைச்சர்கள் கேட் எப்போ திறக்கும் தாவேகாலன்னு வந்து ரெடியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அது இந்த 70 வயசு பிரச்சனை. இப்போ செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தார், அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ தாவேகால் அந்த பிரச்சனை இல்லை, 70 வயசு பிரச்சனை இல்லை, செங்கோட்டையாக இருக்கார். அது மாதிரி இன்னும் யாராவது 70 வயசுக்கு மேலே யார்? புஷியானந்துக்கு 70 இருக்காதுன்னு நினைக்கிறேன், 60லேருந்து 70க்குள்ளே இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ திமுகவில் அதிருப்தியாளர்கள், இந்த மாவட்ட செயலாளர், இந்த மறுசீரமைப்பினால் வரக்கூடியவங்க, ரெண்டாவது திமுக தோல்வி விட்டது என்ற ஒரு காரணத்தினாலும், எப்போவுமே ஜெயிக்கிற கட்சி பக்கம் போகிறதுன்றது ஒரு இயல்பான ஒரு என்ன சொல்கிறது சைக்காலஜி, உளவியல் ரீதியாக ஜெயிக்கிற கட்சி பக்கம் போகிறது. ஓட்டு போட போகிறவனே சில பேர் என்ன பண்ணுவான், அந்த லைனில் நிற்கும்போது பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்பான், யாருக்கு ஓட்டு போட போகிறேன், ஒரு 4 பேர்கிட்ட கேட்பான். 4 பேரில் 3 பேர் வந்து ஏதோ ஒரு கட்சி பேர் சொன்னால் இவன் அங்கே போட்டுருவான். ஏன்னா இவனுக்கு ஒன்றும் கட்சி சார்பு இல்லை, இதான் ஜெயிக்கும் போல் இருக்குன்னு. அப்போ அவன் வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறான். அந்த மாதிரி ஒரு சில பேர் வாக்காளர்களே இருக்கும்போது தலைவர்கள் நிர்வாகிகள்னு எந்த கட்சியிலையும் இருக்கலாம். அந்த மாதிரி வரும்பொழுது இன்றைக்கி திமுகவும் அதிமுக பிளவை சந்தித்து விட்டது, பிளவுபட்டு பலவீனமாக நிற்கிறது. நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, கொஞ்ச நாள் சொல்லது நடக்குமா, அவர் என்ன, அது வேறு விஷயம். 6 மாதத்தில் திமுக என்ற கட்சியே இருக்காது, அறிவாலயத்தை வந்து வாடகைக்கு விட வேண்டியிருக்கும். நிர்மல்குமார் என்ன அவர் சொல்கிறது வந்து நடந்தணும்னு அப்படி சொல்லலை, அரசியல் பேசுறதுக்காக சொல்கிறாங்க, ரைட் சார். ஆனால் அங்கே பிரச்சனை இருக்கிறது நாளுக்கு நாள் செய்திகளில் வெளியே வருது. இன்றைக்கி செய்திகள்லையும் வந்து கனிமொழிக்கு மாவட்ட செயலாளர்களில் 30 விழுக்காடு பேர் வந்து ஆதரவாக இருக்காங்க, 30 விழுக்காடு பேர் வந்து கனிமொழி சொல்கிறவங்க தான் மாவட்ட செயலாளராக போடணும்னு கனிமொழி அவர்கள் நிர்பந்திக்கிறாங்கன்ற ஒரு செய்தியும் காலையில் செய்திகளாக வந்துட்டு இருக்குது. ஆமாங்க, பொதுச் செயலாளராக கனிமொழியை கொடுக்கணும்னு அவங்களாம் கனிமொழி சார்பில், அது கனிமொழி சொல்கிறாங்களா அவங்களா சொல்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் கனிமொழி அவர்களை பொதுச் செயலாளராக்க வேண்டும். ஏன்னா துரைமுருகன் 87 வயசு ஆயிடுச்சு, அதாவது இயல்பாக செயல்பட முடியாத ஒரு வயது மூப்பு. அதே மாதிரி டிஆர் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் 80 வயசு, அவர் வந்து பொருளாளர்னு நினைக்கிறேன். ஆமாம், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நினைவு ஞாபக மறதி நோய், டிமென்ஷியான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கலாம், 80 வயதில் வரக்கூடிய ஒரு நோய் தான். நோய் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, தகவல்கள் அப்படி வருகின்றன. இல்லைனாலும் வயது மூப்புன்றது ஒரு பொதுவான ஒரு இது. 80-85 வயசில் 87 அப்படி வரும்போது இளைஞர்ல ரத்தம் பாயணும்னு உதயநிதி சொல்லும்போது, ஏன் துரைமுருகனையும் KN நேருவையும் அவங்க பேர் என்ன ஒரு டிஆர் பாலுவையும் ஒப்பிடும்போது கனிமொழி அவர்கள் இளைஞர், நியாயமாக தானே சொல்கிறேன், வயது கம்மி. 60 வயதில் ஸ்டாலின் வந்து இளைஞரணி தலைவராக இருந்தாரா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு கனிமொழி அவர்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சா, ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அது 70 ஆவல நிச்சயமாக, அது தெரியும். எதற்காக அது சொல்கிறேன்னா, இப்போ அடுத்த ஒரு தலைமுறை, அது என்ன வயது வித்தியாசம் இருந்தால் கூட வரணும்னு நினைக்கிறாங்க. 30% வந்து நீங்களே தான் சொல்கிறீங்க. ஏதாவது பொதுச் செயலாளராக அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அமைப்பு செயலாளர் முக்கியத்துவம். இந்த துணை பொதுச் செயலாளர்னு இருக்கிறது பத்தாது. ஏன்னா துணை பொதுச் செயலாளர் நிறைய பேர் இருக்காங்க, 8இல் 1, 6இல் 1, 4இல் 1 இப்படி இருப்பதை விட அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு திமுகவில். அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்போது அங்கே எங்கே பிரச்சனை வருது, உதயநிதியோடைய அந்த பவர் சென்டரில் அது ஒரு ஆட்டம் காணுது. இதில் 3வது ஒரு அணின்னு சொல்லலாமா, அது எப்படி வேணாலும் பவர் சென்டர்னு சொல்லலாமா, சபரீசன். நீங்கள் மாப்பிள்ளையை அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒதுக்க முடியாது. அவரே தான் சொல்கிறார், 2021 கட்சி வெற்றி பெற்றது, ஆட்சிக்கு அமைச்சது காரணம் என்னுடைய ஒருங்கிணைப்பு தானே. அதில் பெருமளவு உண்மையும் கூட. ஏன்னா அப்போ உதயநிதி அவர்கள் முழுசாக அரசியலில் வந்து இறங்கவில்லை. ஸ்டாலின் அவர் தான் இருந்தார். கலைஞர் ஆல்ரெடி அவர் அதுக்கு முன்னாலேயே அவர் இறந்துட்டார். இறக்கிறதுக்கும் ஒரு 1.5 வருஷம் முன்னால் அவர் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. அவர் கலைஞர் அந்த பீரியடில் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்து நிர்வாகம் செய்தவர் சபரீசன் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு. அப்போ அவர் என்ன கேட்குறாரு, பெண்லாம் வச்சு நடத்தி எவ்வளோ 2021 ஆட்சியை பிடிச்சோம், இந்த அளவுக்கு ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம்னு அவர் சொல்கிறார். எல்லாருமே நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதில் வந்து அதை பகுத்தாய்வு பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கிறது. நீங்கள் அதை தாண்டி அவர் முதலீடு பண்ணார், போனார், வந்தார், அதெல்லாம் நம்ம ஒதுக்கி விட்டு இந்த கட்சி கலைஞருக்கு பிறகும் தாக்கு பிடித்தது, ஆட்சியை பிடிக்க முடிந்தது என்றால் நிச்சயமாக சபரீசனுக்கு ஒரு கணிசமான பங்கு இருக்கிறது. அவருக்கு இப்போ கூட அறிவாலயத்தில் ஒரு அறை முதல் தளத்தில் ஒதுக்கப்பட்டது
அது முதல்ல அதை உதயநிதி வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பத்திரிகை தகவல். ஆனால் அவர் பதிலுக்கு கேட்டிருக்காரு, அன்பகம்னு இளைஞர் அணிக்காக தனியாக ஒரு பில்டிங்கே கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலினுக்காக வந்து உருவாக்கி கொடுத்தார், அதை இப்பொழுது கட்டி ஆள்வது உதயநிதி தானே, எனக்கு ஒரு அறிவாலயத்தில் அறை கொடுத்தால் ஒரு ஒரு ரூம் கொடுத்தா என்ன கெட்டு போயிடும், அதுக்கு கூட நான் ஒர்த்து இல்லையா அப்படின்னு கேட்குறாருங்க. அப்போ இன்னைக்கு ஸ்டாலினை தவிர கனிமொழி, சபரீசன், உதயநிதி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் சீனியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கனிமொழி தான் 3 பேரில். 2வது சபரீசன், கட்சியில் நிர்வாகியா இல்லையா தவிர அரசியலில் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக ஈடுபட்டவர். கடைசியாக அரசியலுக்கு வந்தவர் உதயநிதி இந்த வரிசையில். ஆனால் உதயநிதி இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், அப்பொழுது துணை முதல்வராக இருந்தார் ஆட்சியில். அப்போது இந்த 3 பேருக்குள்ள உள்ள ஈக்குவேஷன் சரியாக வரலன்னு வைங்க, கண்டிப்பாக கட்சி ஏதோ ஒரு வகையில் பிளவுபடும், முதல்ல பலவீனப்படும். அதுக்கப்புறம் அதிமுக என்ன ஆச்சோ அதுதான் நடக்கும். இப்பொழுதே வந்து கவுன்சிலர் லெவலில் நிறைய பேர் தாவேகாக்கு திமுகவிலிருந்து போயிருக்காங்க, ஆனால் ரொம்ப அடிமட்டத்தில். இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2 இது பொதுவாக அந்த அரசியலில் வந்து இந்த மனித இயல்பு, இந்த ஆட்டு மந்தை போகுதுன்னு அரசியல்வாதிகளே ஆட்டு மந்தை என்று அவதூறாக சொல்லணும் இல்லை, நான் மனித இயல்புன்னு சொல்லிட்டேன். அது பொதுவாக விஷயம். நீங்கள் ஒரு ஆடு போச்சுன்னா, வரிசையாக ஆட்டு மந்தையை போச்சுன்னா, ஒரு இடத்துல போய் ஒரு ஆடு அந்த வேலி ஏதோ ஒரு குச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தாண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடும் அந்த குச்சி அது தாண்டும், அந்த குச்சி கீழே விழுந்திருக்கும், ஆனாலும் தாண்டும், குச்சி இருக்கா மாதிரியே நினச்சிக்கிட்டு. ஏன்னா முதல் ஆடு அப்படி தாண்டிச்சுன்றதுனால. இது ஒரு என்ன சொல்கிறது, மாஸ் சைக்காலஜின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது. இது ஆடுகளுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் இயல்பானது. அந்த மாதிரி என்னென்னா, கேட்டு திறந்து விட்டாங்கன்னா இப்போ திமுகவில் உள்ள அதிருப்தி, அங்கே உள்ள அந்த 13 மாவட்ட செயலாளர்கள் ரிலீஸ் ஆகிறாங்கல்ல, எவ்வளோ பேர் தாவேக்காக வருவாங்கன்னு பாருங்கள். ஏன் தாவேக்கான்னு சொல்லணும்னா, இப்போ வேறு அதிமுக ஏற்கனவே பலவீனப்பட்டு அவங்க தான் பிளவுபட்டுருக்கு, அங்கே போய் என்ன பண்ண, வேறு எந்த கட்சி இப்போ இருக்குது தமிழ்நாட்டில்? திமுக அதிமுக இல்லாமல் வலுவாக இருக்கக்கூடிய கட்சி என்பது இப்பொழுது தாவேகா தான். நாம் தமிழர் கட்சி இருக்குது, பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பலம் இல்லை, இப்போது எப்போவுமே இல்லை, இப்போவும் இல்லை. அங்கே போய் என்ன பண்ணுறது, தாவேக்காக போனால் ஆளுங்கட்சிக்கும் போது கூடுதல் பலம். இதுதான் இன்றைய நிலை. இதில் திப்கே வந்து ஸ்டாலின் சிறந்தவர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுனாலையோ, பினராயி விஜயன் வந்து சிறந்தவர்னு சொல்லிட்டதுனால யாருமே ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை. என்ன செய்யலாம், 3வது அணி என்று ஒன்றை உருவாக்கலாம். நீங்கள் இப்படி யோசனை பண்ணி பாருங்கள், பாஜக அந்த பக்கம், காங்கிரஸ் இந்த பக்கம் 3வது அணி. நீங்கள் சொல்கிற அந்த 3வது அணியை வந்து திப்கே போன்றவர்கள், திப்கே மட்டுமல்ல அவரை போன்றவர்கள், இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியோ இல்லை அவரை போன்றவர்களோ இதை ஒன்றுபடுத்துகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இது யாருக்கு லாபம்? பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் காங்கிரஸ் ஒரு பக்கமும் மற்ற திப்கே ஒருங்கிணைக்கும் இந்த 3வது அணி கட்சிகளும் பிரித்து கொள்ளும். ஆன்டி பிஜேபி ஓட்ஸு யாருக்கு லாபம்? பிஜேபிக்கு தானே லாபம். நான் அரித்மெட்டிக்ஸ் கணக்கு சொல்கிறேன். திமுக மீது இருந்த ஒரு வெறுப்பு, அந்த ஆட்சி மீது இருந்த ஒரு மக்களுக்கு வருத்தம், ஆதங்கம், அது இருந்ததுனால தானே விஜய் ஜெயிச்சது வந்து சினிமா முக ஈர்ப்புங்கிறது வேற விஷயம், அது தனி. ஆனால் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்த போது தமிழக மக்களுக்கு வந்து மாற்று என்பது அதிமுக பார்த்தா பலவீனமாக இருக்குது. அப்போ 3வது ஒரு முகம், அந்த முகம் சினிமா முகமாக அமைந்தது, விஜய் ஜெயிச்சார். ஒரு கால் திமுக வந்து ஒரு ஆட்சி ஒரு நல்ல பெயர் இருந்ததுன்னு வைங்க, அப்பொழுது விஜய் ஜெயித்திருப்பாரா இல்லையா என்பது ஒரு என்ன பதில் சொல்ல முடியாது. அதாவது யூகத்திற்கு உரியது தான், ஹைப்போதெட்டிக்கல்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அப்படி தான் சொல்ல முடியும். திமுக மீது வெறுப்பு இல்லாமல் நல்ல எண்ணம் இருந்திருந்தால் விஜய் வந்திருக்க முடியாது. என்ன அந்த திமுக மீது இருந்த வெறுப்பு, அந்த கோபம், அதிமுக மீது நம்பிக்கையின்மை, இந்த சமயத்தில் விஜய் வந்து மக்களுக்கு தேவதூதராக தெரிந்தார். வாக்காளர்களுக்கு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். வேற யாரும் மாற்றம் இல்லையே தமிழ்நாட்டில். அதாவது அந்த அளவுக்கு அந்த சினிமா முகம் அவருக்கு கை கொடுத்தது, வந்தார். இப்படி பார்க்க போனா பிஜேபிக்கு எதிரான வாக்குகள், மோடி, அமித்ஷா, பிஜேபின்னா அவங்க தானே, அவங்களுக்கு எதிரான வாக்குகளை காங்கிரஸ் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் இவங்களும் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அது பிஜேபிக்கு லாபமாக வரும் என்று ஒரு கணக்கு போடலாம். இதை தாண்டி இந்த 3வது அணி சொல்கிறீங்களே, இதுக்கு யார் தலைவர்? ஸ்டாலினை மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் தலைவராக ஏற்றுப்பாங்களா? பாராட்டும் போது பாராட்டுவாங்க, இந்த கையை தூக்கிட்டு மேடையில் நிற்கும் போது 15 பேர் வரிசையாக கையை தூக்கிட்டு நிற்பாங்க. அது எல்லா கூட்டணியும், பாஜக கூட்டணிலையும் அப்படி தான், எல்லாம் அப்படி தான். எல்லா கூட்டணியிலும் அரசியல் தேர்தல் சமயத்தில் இந்த கையை தூக்கிட்டு நிற்பாங்க. ஆனால் இந்த 3வது அணின்னு சொல்கிறீங்களே,
இதுக்கு யார் தலைவர்? திப்கேவை தலைவராக ஏற்றுக்கொள்வாரா? திமுக வந்து ஸ்டாலினை விட்டுவிட்டு திப்கேவை ஏற்றுக்கொள்ளுமா? திப்கேவை ஏற்றுக்கொண்டால் தமிழர்களில் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? திமுக கடைமட்ட தொண்டன், கடைசி மூச்சு வரை திமுக தான் இருக்கக்கூடியவன் யாரை திப்கேன்னா யார் நீ உள்ள வராதன்னு சரி, இவர்களுக்குள் யார்? ஸ்டாலின் வந்து கெஜ்ரிவாலை ஏற்றுக்கொள்வாரா? பினராயி விஜயனை ஏற்றுக்கொள்வாரா? இல்லை அவங்க யாராவது ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வார்களா? இங்கே அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து தலைவர் யார்? அங்கே காங்கிரஸில் ராகுல் காந்தி என்பது மல்லிகார்ஜுன் கார்கே நியமன தலைவர், அதை விட்டுருங்க. சோனியா காந்தி அவர்களுக்கு வயது மூப்பு காரணம், உடல்நல காரணமாக ராகுல் காந்தி தான். அது அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ அவர் தான் தலைவர். இல்லை பிரியங்கா காந்தின்னு சொல்லலாம், ராகுல் காந்தி அல்லது பிரியங்கா இல்லை அவங்க. அந்த மாதிரி இங்கே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது அணியில் தலைவர் யாருன்னு கேட்டால் யாரும் இல்லை. அப்போ இது வந்து இந்த நெல்லிக்காய் மூட்டை இல்லை பட்டாணி மூட்டைங்கிற மாதிரி அது எப்படி ஒன்றா சேரும்? இப்படி தானங்க வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து மூன்றாவது அணி என்ற வைகோ, விஜயகாந்த் அவர்கள், கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தாங்க ஒரு காலகட்டத்தில். திமுக தாண்டி மூன்றாவது அணின்னு ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலையே, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலையே, ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலையே, அத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு இல்லை. ஸோ இந்த மூன்றாவது அணி என்பது பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே, இந்திய அரசியலேயே மூன்றாவது அணி என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னு கேட்டால் இந்த மூன்றாவது அணிக்கு தலைமை இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் யாரும் இல்லாதனால மூன்றாவது அணி என்றைக்குமே போனி ஆகாது. அது திப்கே வந்து இல்லை, திப்கேயோட தாத்தா வந்தாலும் அது போனி ஆகாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு தலைமை, ஒருங்கிணைந்த தலைமை அமைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு கூட்டணி வேணால் வைக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைக்கலாம். ஏங்க இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் இப்போது திமுக கூட்டணியிலேருந்து விலகி அங்கே போயிடுச்சு. எங்கள் தாவேகா தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணிக்கு தாவேகா கூப்பிட்றாங்க, வரமாட்டேங்குதா இல்லையா? காங்கிரஸ் தான் அங்கே இருக்க இண்டி கூட்டணியில், ஏன் வந்து வரமாட்டேங்கிறாங்க? தாவேகா காங்கிரஸோடு இன்று இருந்தாலும் ஒரே அடியாக பாஜகவை, மத்திய ஆட்சி செய்கிற பாஜகவை பகைத்து கொள்ள விரும்பவில்லை. ஏன் பகைத்து கொள்ள விரும்பவில்லை? மத்திய அரசிலிருந்து நிதி வந்தால் தான் இவங்க வந்து தாக்கு பிடிக்க முடியும். இங்கே வருமானம் இல்லாமல் கஜானா காலியாக இருக்கிறது. அதற்கு காரணம் திமுகவாக இருக்கலாம், அதற்கு முன்னால் இருந்த அதிமுகவாக இருக்கலாம். ஆனால் கஜானா காலி. அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை, பகைத்து கொள்ளக்கூடாது, ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன்கள் அரசியலில் அதிகம். அந்த வகையில் நீங்கள் சொல்கிற திப்கே என்பது கொஞ்ச நாளில் திப்கேன்னா யாருன்னு கேட்பாங்க. இப்படி தாங்க நிறைய பேர் வந்தாங்க. அஸ்ஸாம் கணபரிஷத்துன்னு திரு மொஹான்டின்னு வந்தார். வரும்போது அப்படியே மாணவர் தலைவர்னு சொல்லி ஓவன் வந்து அவர் முதல்வரால் வந்தார். இப்போ அவர் அரசியலே இல்லை, அவர் கட்சியே இல்லை. அப்புறம் குஜராத்தில் பட்டேல்னு ஒருத்தர் வந்தார், என்னமோ ஒரு பட்டேல், ஹர்திக் பட்டேல் என்னமோ பட்டேல். வரும்போது மிக பெருசாக பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வந்தார். அவர் தான் அடுத்தது வந்து குஜராத்தையே வந்து வென்றெடுப்பார் அப்படிலாம். இளைஞர் கூட்டம், அவர் வயதில் இளைஞர். அவர் இப்போ எங்கே இருக்கார் தெரியுமா? அந்த இயக்கத்தெல்லாம் கலைச்சிட்டு பிஜேபியில் சேர்ந்துட்டார். எந்த பிஜேபியை எதிர்த்து அவர் இயக்கம் தொடங்கினாரோ குஜராத்தில், அந்த பிஜேபியில் போய் ஐக்கியமாயிட்டார். இந்த மாதிரி பல உதாரணங்கள் கொடுக்க முடியும். கெஜ்ரிவாலே எடுத்துங்க, அவர் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு புகழ், ஒரு பிரபலம் இருந்தது அவருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது கெஜ்ரிவாலை கூட்டு வந்து டெல்லி முதல்வர் என்ற முறையில் அவரை தான் வச்சு இனாகரேட் பண்ணார். ஆனால் அந்த கெஜ்ரிவால் டெல்லியில் வந்து அதாவது 68 சீட்டில் 65 என்னமோ 62 என்னமோ அவர் வாங்கினார் முதல்ல வரும்போது. 2 ஆட்சி, 2 டேர்ம் என்னமோ இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை தோத்த போது அவர் எத்தனை சீட் வாங்கினார்னா 60லேருந்து 40க்கு வரல, சிங்கிள் டிஜிட்டுக்கு போயிட்டார். தாக்கு பிடிக்க முடியவில்லை. அப்போ சஸ்டெயின் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம், தாக்கு பிடிப்பது கஷ்டம்னு நான் சொல்கிறது வந்து பொதுவாக அரசியலில். அந்த மாதிரி தாக்கு பிடித்திருந்த எத்தனையோ கட்சிகள், இப்போ வைகோ கட்சி எடுத்துங்க, திமுகவுக்கு ஒரு மாற்று என்று சொல்லிக்கொண்டு தான் மறுமலர்ச்சி திமுக வந்தது. அவர் வரும்போது அதனால தானே புரட்சி, புயல், எழுச்சி தலைவர்லாம் சொல்லி வந்தார். அவர் எங்கே இருக்கார் இப்போது? அங்கே போய் எங்கேயோ சுற்றி எந்த திமுக வந்து வேணான்னு சொன்னாரோ, திமுகவை வந்து கடுமையாக விமர்சிச்சாரோ, அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்து இப்போ வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டார். அவர் கட்சியில் சேர்ந்த 2 பேர் வந்து திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் அங்கேயே நின்றுட்டா, மதிமுகவில் வந்து ராஜினாமா பண்ணிட்டான். அவருக்கு எம்எல்ஏவே இல்லை. ஆனால் அவர் வந்து நான் வந்து தாவேகா கூட்டணியில் இருக்கிறேன்றார். ஒரு எம்எல்ஏ கூட இல்லை அவருக்கு. இருந்த 2 எம்எல்ஏவும் திமுகவோடய நின்றுட்டாங்க. அப்போது வைகோ இவ்வளோ ஒரு பெரிய தலைவர், நம்ம ஒன்றும் அவரை வந்து சிறுமைப்படுத்த விரும்பவில்லை. ஒரு மக்கள் எதிர்பார்ப்பில் ஒரு பீரியடில் பெரிய தலைவர். ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். இப்போ தாக்கு பிடிப்பது லாங் டேர்மில், நெடிய காலத்தில் வந்து தாக்கு பிடிப்பது என்பது அரசியலில் இந்த மாதிரி மாணவர் தலைவராக வந்தவங்கள பல பேர் வந்து காணாமல் போயிருக்கிறார்கள். அந்த இயக்கங்கள் நம்ம சிரஞ்சீவி
நடிகர் எடுத்துங்க ஆந்திராவில். அவர் அப்போ ஒரு பீரியடில் இப்போ இங்கே ரஜினிகாந்த் மாதிரி ஒரு விஜய் மாதிரி அங்கே ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தார். ஒரு கட்சி ஆரம்பித்தார் பிரஜானோரம். கடைசியில் அதை கொண்டு போய் என்ன பண்ணார், காங்கிரஸோடு இணைத்து விட்டார். கொஞ்ச நாள் அவர் மத்திய மந்திரியாலாம் கூட இருந்தார். அவர் தம்பி பவன் கல்யாண் அவர் கட்சியில் இருந்தார். ஆனால் தனியாக பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கும் வந்து அவர் ஒரு கூட்டணியாக தான் இருக்காரே தவிர ஒரு ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் முழுதாக ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வரல. நடிகர் பவன் கல்யாண் நடிகர், சிரஞ்சீவியை போல் அவரோட தம்பி. அப்போ நீங்கள் கேட்கலாம் விஜய் வந்துட்டாரேன்னு. எல்லா நடிகர்களும் வந்துவிட முடியாதுன்றது தான் நம்ம சொல்லுது. விஜய் வந்தது வந்து ஏன் நம்ம கேட்கல, வந்தது தப்புன்னோ இல்லை, அது வந்து மக்கள் விரும்பினார்கள் வந்தார்கள். ஆனால் எல்லாருமே வந்து அப்படி இதைத்தான். இப்போது விஜய்க்கு நம்ம என்ன சொல்கிறோம், வந்து விட்டார், ஆனால் தாக்கு பிடிக்க வேண்டும். தாக்கு பிடிப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். எம்ஜிஆர் செய்தார். ஆனால் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, எம்ஜிஆர் அதுக்கு முன்னால் 27 வருஷம் அரசியலில் இருந்தார். அவர் 20 வருடங்கள் திமுகலையும் அதுக்கு முன்னால் 7 வருடங்கள் காங்கிரஸில் இருந்தார். பல பேருக்கு தெரியாத செய்தியாக இருக்கும். காங்கிரஸில் 7 வருஷம், 20 வருஷம் திமுகவில் இருந்தார். திமுகவின் திரை முகமாக இருந்தார், ஒரு ஆளுமையாக இருந்தார். அந்த ஆளுமை வந்து அவருக்கு பயன்பட்டது தனி கட்சி ஆரம்பித்த போது. ஆனால் விஜய் அப்படி இல்லை. அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது, முகராசி இருக்கிறது, மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அதற்கு திமுக ஆட்சி மீது இருந்த வெறுப்பு வந்து உதவி செய்தது, வந்துட்டார். மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது தாக்கு பிடித்து அதை சஸ்டெயின் பண்ணுவது என்பது முடியாது என்று சொல்லவில்லை. அதை செய்வது அவர் எப்படி ஆட்சி நடத்துகிறாரோ அதை பொறுத்து இருக்கிறது. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.